செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா சொன்னார் இல்லைங்களா, உங்களுக்கான பிடித்த குறள்களை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு. எனக்கு எப்போவுமே நான் எங்கே போனாலும் அதிகமாக சொல்லக்கூடிய இந்த குறள். இந்த குறளுடைய இன்னொரு குறளும் சொல்லுவேன். புத்தேல் உலகத்து ஈண்டு பெறல் அரிது ஒப்புரவு நல்ல பிற. இங்கே நீங்கள் பல செய்திகளை கேட்டிருப்பீங்க, இன்னும் கேட்க காத்திருக்கிறீங்க. அப்படி உங்களுடைய செவிகளில் வந்து விழுகக்கூடிய எல்லா செய்திகளும் இந்த இடத்தில் இன்று உங்களுக்கு சொர்க்கம் போல் இருக்கும் என்று சொல்லி என்னுடைய உரையை நான் அப்படியே ஆரம்பிக்கிறேன். நம்ம கம்பன் கலைக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 63 நாயன்மார்கள் ஒருவரான அப்பரை பற்றி இங்கே பேசிட்டு வந்துருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு அதனுடைய தொடர் தான். இன்னைக்கு அந்த அப்பரை பார்க்கும்போது அவர் பாடிய பாடல்களை தான் நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம். அதுவும் ஒரு பதிகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடலும் இல்லை, ஒரு 3 பாடல் மட்டும்தான். இந்த 3 பாடல் மட்டும்தான். அதில் முதல் பாடல் என்னன்னா, நாங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வந்த அனுபவம். சென்ற ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக ஒரு சுற்றுலா போயிருந்தோம். அந்த சுற்றுலா பார்த்த நான் எங்களுடைய ஒரு அனுபவம் என்னன்னா, திருவானைக்காவுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த திருவானைக்காவு கோயிலில் வந்து அது ஜலகண்டேஸ்வரம் அப்படி தண்ணி நீருக்கான தலம். அது நாங்கள் அந்த கோயிலுக்குள்ள நுழையும் போதே எங்கள் கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் அவர்கள் அந்த கோயிலினுடைய வரலாறை சொன்னார். இதுதான் அந்த கோயிலினுடைய வரலாறு அப்படின்னு அந்த வரலாறை சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் அந்த கோயிலுடைய வரலாறு என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு. அதை கேட்டுட்டு அப்படியே உள்ள போன உடனேயே எல்லாரும் சாமி பார்க்கறதுக்கு உள்ள போயிட்டாங்க. நான் மட்டும் மண்டபத்தை சுத்திக்கிட்டு இருந்தேன். கோயிலில் இருக்கக்கூடிய சுத்தி அந்த மண்டபத்தை சுத்திட்டு இருக்கும்போது ஐயா சொன்ன வரலாறு, அவர் சொன்ன அந்த சிற்பத்தை நாங்கள் பார்த்தோம். ஐயா நினைவு இருக்குங்க, நம்ம 3 பேர் பார்த்தது. நானு, ருவாந்திகா, மருத்துவர் 3 பேர் தான் அந்த சிற்பத்தை பார்த்தோம். நாம இருக்காப்பா? ரைட். எல்லாரும் அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இங்கேயும் கொடுக்கலாம், இல்லை வீட்டுக்கு போயும் கூட கொடுக்கலாம். அப்படி அந்த சிற்பத்தை நாங்கள் பார்த்தோம். அது என்ன சிற்பம்னாங்க, அந்த கோயிலுடைய வரலாறை எழுதிருக்கூட அந்த சிற்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலந்தி. சிவனுக்கு மேல சிவனுக்கு வெயில் படுமா, குளிருமா, காற்று வீசுமா. எங்கேயா சிவனுக்கு இதெல்லாம் நடக்குங்களா? ஒரு இறைவனுக்கு அப்படிலாம் நடக்குமா? ஆனா சிலந்தி நினைக்குதுங்களாமா. அப்படி நினைச்சு என்ன பண்ணுதான் பாவம் இந்த இறைவன், வெயில்ல வாடி ஏற்கனவே ஒரு கருத்து போயிருக்காரு, இன்னும் கருத்தா என்ன ஆகுதுன்னு சொல்லி ஒரு பந்தல் அமைக்குதுங்களாமா. மனிதன் பந்தல் அமைப்பது சிறப்பு தான், ஆனால் ஒரு சிலந்தி அமைக்குது பாருங்க ஒரு பந்தல். சிலந்தி அப்படி ஒரு பந்தல் மாதிரி கட்டுதான், கட்டி சிவபெருமானுக்கு நிழல் கொடுக்குதான். யானை உள்ள வந்து பார்க்குதான், யாரா இங்க ஒரு கூடு மாதிரி கட்டி வச்சிருக்கிறது? அது சிவபெருமானுடைய மூச்சுடணும்ல சிவபெருமான். காற்று எப்படி வரும்னு யானை கோபத்துல அந்த சிலந்திய வலைய புறம் பிச்சிருச்சான். சிலந்தி மறுபடியும் முயற்சி செய்கிறது. மறுபடியும் சிவனுக்கு என்ன பண்ணுதுங்க? பந்தல் அமைக்கிறது. நாம் வாழ்க்கையில் எத்தனை முறை ஒரு செயலுக்காக முயற்சி செய்கிறோம் என்று இதிலிருந்து நாம் பார்க்கலாம். ஆனா ஒரு சிலந்தி பாருங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது, கட்டிக்கிட்டே இருக்குது. ஆனா என்னதான் இருந்தாலும் கோபம் மனிதர்களுக்கே உண்டுங்கிறப்போ சிலந்திக்கும் வரும் இல்ல. ஒரு தடவை வந்துருச்சு. அந்த கோபத்தின் காரணமாக யானைக்கு எது நீளமா இருக்குன்னா மூக்கு நீளமா இருக்குமா. அந்த மூக்குக்குள்ள போய் யானை நம்ம தண்டிச்சிடலாம். சிலந்திக்கு தெரியாது யானையும் சாக போகுது, நாமளும் சாக போறோம்னு தெரியாது. ஆனால் ஒரு கோபத்தில் யானையை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அந்த மூக்குக்குள்ள போய் 2 பேருமே இறந்துடுறாங்க. ஆனா அங்கதான் சிவபெருமான் தன்னுடைய அருளையும் தராருங்க. எப்படி தராருன்னா, அவர்கள் மன்னர் குலத்தில் பிறக்க வேண்டும் என்று ஆசை வழங்குகிறார். இது அப்பர் அவர்கள் பாட்டா பாடியிருக்காரு. அதனுடைய பாட்டினுடைய தலைப்பு வந்து குறுக்கை வீரட்டம். அந்த பாட்டில் அவர் பாடிக்கூடிய இந்த அவர் ஒரு 10 பதிகம் பாடியிருக்காரு. அதில் 10 பாடல் ஒரு பதிகத்தில் பாடியிருக்காரு. அதுல வந்து இந்த பாடல் வந்து பாருங்க, சிலந்தையும் ஆனை காவில் திருநிழல் பந்தர் செய்து, அப்படி பந்தர் செய்து உழந்து அவன் இறந்தபோது கோச்செங்கனாகவும் கலந்து நீர் காவிரி சூழ். அவன் எங்க பறக்கணுங்களாம் அந்த சிலந்தி இறந்தாலும் கூட கோச்செங்கல் ஒரு மன்னர் குலத்துல நம்மளுடைய தமிழகத்தின் வளம் மிகுந்த நதியான காவிரி சூழ்ந்த பகுதியில் பிறக்க வேண்டும். ஆல்ரெடி அவர் பிறந்துட்டார். அதான் இவர் சொல்றாரு, கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர் தலங்கள் குளம் தன்னில் பிறந்திட்டார். பிறக்கிறார்னு சொல்ல, பிறந்திட்டார்
குறுக்கை வீரட்டனாரேன்னு பாடுறாரு. எப்படி ஒரு பாடல்! ஒரு சிலந்தி தான், ஒரு சிலந்திக்கும் ஒரு யானையும் தான் ஒரு பாடல் வரிகளை எப்படி எழுதுறாரு பாருங்க. கோச்சங்கனார் அவர் தான் பிறந்ததாக பாடுறாரு. ஏன்னா இவர் வாழ்ந்த காலம் பின்னாடி 8ஆம் நூற்றாண்டு. அந்த கோயில் கட்டப்பட்ட நூற்றாண்டுலாம் கிமுல கட்டப்பட்டதுங்க. இதே போல இவர் இது மட்டும் தான் பாடியிருக்காரு. இவர் ஒரு சிறந்த பாடகர் என்பதற்கு நிறைய பதிவுகளை இவர் சொல்லியிருக்கார். அதே பாடலை இதையும் சொல்லியிருக்கார். நமக்கெல்லாம் 63 நாயன்மார்களை தெரியும். இந்த 63 நாயன்மார்கள் 62 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை. அந்த ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா வடக்கிலிருந்து வந்தவர். அவர் தான் எப்படி சாமி கும்பிடுவார். நம்மெல்லாம் சிவனுக்கு என்ன பண்ணுவோங்க, இங்கிருந்து ஒரு மல்லிகைப்பூ எடுத்து போடுவோம், அல்லது ஒரு ஏதாவது பெரும்பாலும் பூ தான் போடுவோம்னு வைங்க. ஆனால் அவருக்கு மட்டும் சிவனை வணங்கணும்னு தோணுச்சுன்னா கையில் கிடைக்கிற மண்ணை குழச்சி எடுத்து வீசுவாராம். மண்ணாலேயே அர்ச்சனை செய்வாராம். அப்படி மண்ணாலேயே சிவனை மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்கி வணங்கி அவரு தொண்டராயிட்டார். அவரையும் இவர் பாட. அது இதை விட சிறப்பு என்னன்னா, அவருடைய வாழ்ந்த காலத்தை இவர் ஒரு 4 வரியில பதிவு செல்றாருங்க. அவர் வடக்கில் வாழும்போது அந்த பகுதி செழுமையாக இல்லைங்கிறது குறிப்பிடுது. எப்படின்னா, அவர் கஞ்சி தான் குடிப்பாருங்களாம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கஞ்சி குடித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தென்னகத்துக்கு வந்தவுடன், வடக்கிலிருந்து தென்னக பகுதியில் வந்தவுடன் நெல் அரிசியை உண்கிறார் என்று இவர் பாடுகிறார். இதை சேக்கிழார் பெருமான் 16 பாடல்களை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். நாம் அதை பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ அந்த பாடல் வரியை மட்டும் பார்க்கலாம். அது இவர் யாருக்காக வேண்டுவாருங்களாமா? தனக்காக இறைவன்ட்ட வேண்ட மாட்டாருங்களாமா. மக்களுக்கு நீ இந்த நல்லது செய், இந்த உதவி செய்யணும் சிவனுக்கு கட்டளையே போடுவார். அந்த பாரதி சொல்லுவாரு, என் முன்னால் நெல்லு சிவசக்தின்னு பாடுற மாதிரி இவர் என்ன பண்ணுவாருங்களா, இறைவன்கிட்ட அப்படி ஒரு உரிமையோட வேண்டும் பண்பு கொண்டவராக இவர் இருக்கிறார். அந்த பாடல் பாருங்க, இதுதான். கல்லினால் எரிந்து கஞ்சிதான் உண்ணும், கஞ்சிதான் உண்ணும் சாக்கிய நாயனார். அவர் பேர் சாக்கிய நாயனாருங்க. அந்த தொண்டருடைய பேர். நெல்லினால் சோறு உண்ணுமே நீல் விசும்பு. விசும்புனா நமக்கு தெரியும் ஆகாயம், அப்படின்னா நீளமானது அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கலாம். இங்க நீளமான விசும்பு ஆள வைத்தார். இவருடைய ஆளுமை எப்படி இருக்குங்களாமா? அன்பினால் நீளமாக ஆள வைத்தார். எள்ளி அங்கு எரிகை ஏந்தி எழில் திகழ். எழில் திகழ், அது எரியறது கூட அவ்வளவு அழகா ஏத்துக்கிட்டார். அதாவது எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இந்த குழந்தைகள்லாம் நம்ம மேல சோறு துப்பும் பார்த்துருக்கீங்க. நம்ம ஊட்டி விடும் போது அந்த துப்பும் போது அந்த சோறை நம்ம என்னைக்காவது அது துப்புதுன்னு நம்ம நினைச்சிருக்கிறோமா? நம்ம என்ன நினைப்போம், என் மகன் எவ்வளவு அழகா சோறு திங்கும் போது துப்புறாங்க. நம்ம அப்படிதான் சிவபெருமான் எடுத்துக்கிறாருங்களாமா. நாமும் பக்தியோடு அப்படி ஒரு அன்பை செலுத்தும் போது சிவபெருமான் மட்டுமல்ல, நம் உறவுகளிடமும் செலுத்தி பாருங்கள். சிவபெருமானிடமிருந்து கிடைக்க வேண்டிய அன்பு நம் உறவிடம் இருந்தும் நமக்கு கிடைக்கும். அப்படி இவர் சொல்லுகிறார், திகழ் நட்டம் ஆடி கொல்லியாம் பண் உகந்தார் குறுக்கை வீரட்டனாரேன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு அழகான வரிகள் பாருங்க. இப்படி சொல்லிக்கிட்டே அடுத்து ஒரு நாயன்மாரையும் அவர் பாடுறாருங்க. இதெல்லாம் அந்த ஒரு பதிகத்துல தான் வருது. இது அடுத்து ஒரு நாயன்மாரை பாடுறாரு. நமக்கு எல்லாமே என்ன தெரியுங்க, வில்லு அம்பு வச்சிருந்தாலே ஒருத்தரை அழிப்பதற்குன்னு நல்லாவே தெரியும். வில் அம்புறது நம்ம அதுதான் பயன்படுத்துன்னு நம்மளுடைய வரலாறுகள் அப்படிதான் மேடையில் பேசும்போது என்ன சொல்லுவோம், இவன் வில் அம்பு வைத்திருக்கக்கூடிய மகாவீரன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வருவோம். அழிப்பதற்காக பயன்படுத்துவோம், வேட்டையாடுவதற்காக பயன்படுத்துவோம்னு சொல்லுவோம். ஆனா இங்க அவர் முதல் வரி என்ன சொல்றாருன்னா, காப்பதுக்கு ஓர் வில்லாம், காப்பதுக்கு ஓர் வில்லாம் அம்பும் கைது ஓர் இறைச்சி சிப்பாரமா அப்படிங்கிறாருங்க. இந்த இறைச்சிங்கிறது எனக்கு ஒரு நெருடலா இருந்தது. அப்ப நான் மேற்கொண்டு இந்த அகராதிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு சில உரையாசிரியர்கள் 2 விதமான கருத்துக்கள் எழுதுறாங்க. என்னன்னா, அவர் இறைச்சி உண்ணவராகவும் இருந்திருக்கலாம், அல்லது இறைச்சியிலிருந்து அந்த தோல் உரித்து எடுத்து செருப்பு தைத்து போட்டவராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுல தோல் செருப்பு அணிந்தவருங்கிற பொருள் வருது அப்படின்னு இருக்கும் குறிப்பிடுறாங்க. எப்படின்னா, கைது ஓர் இறைச்சிப்பராம் தோல் பெரும் செருப்பு தொட்டு, அவர் காலில் செருப்பு போட்டிருக்காரு, தோல் பெருஞ்செருப்பு தொட்டு தூய வாய் கலசம். அவரு சிவபெருமானை எப்படி வணங்குவாருங்களா, வாயினால் துப்பியும் வணங்கு, அதாவது நீர் எடுத்துட்டு அப்படி அபிஷேகமும் பண்ணுவாருங்களாமா. வாயினால் தூய வாய் கலசம் அப்படின்னு அது பாடுறாருங்க.
தூய வாய்க்கலசம் ஆடி தீம்பெரும் கண்கள் செய்து குருதி நீர். சிவபெருமானுக்கு அந்த நெத்தியிலிருந்து குருதி வடியுதுங்களாம். ஒரு வேடன் தானே, வேடன் அந்த வேடனாவே இருந்திருக்கலாமே, இவருக்கு வடிஞ்சா என்ன வடினா இவர் போயிருக்கலாமே. ஆனா தன்னுடைய கண்ணை எடுத்து அந்த சிவபெருமானுக்கு கோர்த்தாருன்னு இவர் பாடுறாரு. கரெக்ட், கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்ணை எடுத்து கோர்க்கிறாராம். எனக்கு தெரிஞ்சு இவரும் ஒரு மருத்துவர், அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காரு, அப்படி பார்க்கலாம். அப்படி கண் செய்து குருதி நீர் ஒழுக தன் கண் எடுத்து, தன்னுடைய கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு அதாவது இந்த எந்த இடத்துல இந்த பிணியல் கிளாண்டுங்க நடு நெத்தி. நம்ம எல்லாருக்குமே 3 கண்ணு உண்டு. சில பேர் சொல்லுவாங்க ஜோசிக்கார் நான் 3ஆம் கண்ணு திறந்து விடுறான், அவெல்லாம் திறக்க முடியாது. ஏன்னா அது திறந்துதான் இருக்குது. அதுக்கு பேர் பிணியல் கிளாண்டு. அதற்கு வெளிப்புற வெளிச்சம் தான் இல்லையே தவிர, ஆனால் அதற்கு உள்புற அந்த கதிர் இழுக்கும் தன்மையெல்லாம் உண்டு. நம்ம அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், அது மருத்துவரே சொல்லுவார். அந்த பிணியல் கிளாண்டினுடைய இந்த பகுதியில் இருந்து நீர் வழிகிறது. அவன் ஒரு கண்ணை எடுத்து வச்சானா, இன்னொரு கண்ணிலையும் குருதி வழிதான், இன்னொரு கண்ணும் எடுத்து வைக்கிறார். இப்படி கண்ணை தன் கண் போனாலும் இறைவன் வருபவர்களெல்லாம் பார்த்து அருள்பாலிக்க வேண்டும் என்று மனம் மகிழ்ச்சியோடு கண்ணை கொடுத்த நாயனார் கண்ணப்ப நாயனார். அவரையும் அப்பர் பாடியிருக்கார். பாருங்க, அந்த பாடலினுடைய அடுத்த வரிகள், தன்கண் கோர்ப்பதும் பற்றி கொண்டார். தன்கண் கொடுத்தாருன்னு சொல்றீங்க, கோர்க்கிறாராம். இவர் கண் அப்படி எடுத்து அதில் கோர்த்து பற்றி கொண்டார். இப்படி நம்மளுடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கும் நாயன்மார்கள் பல சிறப்புகளை செய்திருக்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து எங்கள் கம்பன் கலைக்கூடத்துக்கு வாருங்கள். ஒவ்வொரு வாரமும் இதை பற்றி சிறு சிறு செய்திகள் தொகுப்பா மட்டும் மேற்கோள் மட்டும்தான் காட்டப்படும். காரணம், நீங்கள்லாம் அந்த நூலை வாசிக்க வேண்டும் என்று விருப்பமே. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.